வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன் அவுட் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எதை பத்தின அப்டேட்னா, ஆக்டர் ஜெயம் ரவி பத்தின அப்டேட். ஆக்டர் ஜெயம் ரவி தமிழ் சினிமால ஒரு ராம் காம் லீடிங் ஆக்டர்னே சொல்லலாம். அவர் ஜெயம்ன்ற மூவி மூலமா டெபியூட்டன்ட் ஆக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனார். அதை தொடர்ந்து எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, சந்தோஷ் சுப்ரமணியம், ரோமியோ ஜூலியட், இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. இதுல நிறைய ஹிட்ஸ் நிறைய ஃபிளாப்ஸ் இருந்தாலும் இவரோட ராம் காம்க்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. கிட்ஸ்ல இருந்து ஃபேமிலிஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்திருக்கு. நிறைய ஃபேன்ஸ் இவரோட மூவி செலெக்ஷனுக்காகவே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவரோட கெரியர் வைஸ் நிறைய போயிட்டு இருந்தாலும் இவரோட லவ் ஸ்டோரிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கூட சொல்லலாம். 2009ல ஆர்த்தி ரவி அவங்க ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்த்தி ரவி யாருன்னா சுஜாதா விஜயகுமார் டெலிவிஷன் ப்ரொடியூசரோட டாட்டர் தான் ஆர்த்தி ரவி. இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ்க்கு நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை. இவங்க ரெண்டு ஃபேமிலிஸுமே ஒத்துக்கல. இதுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்காக நிறைய கன்வின்ஸ் பண்ணி அதை தாண்டி சூசைட் வரைக்கும் போய் இந்த மாதிரி பண்ணிடலாம் தான் அவருக்கு மேரேஜை கன்வின்ஸ் பண்ணாங்க. 2009 இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சு. இதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சன்ஸும் இருக்காங்க, ஆரவ் அண்ட் அயான். ஆரவ ஆல்ரெடி டிக் 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 மூலமா சைல்டு ஆர்டிஸ்டா நம்ம பார்த்திருக்கோம். இதை தொடர்ந்து இவங்களோட ஃபேமிலி பிக்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால ஆர்த்தி ரவி ரொம்ப நாளா போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஜெயம் ரவி ரீசெண்டா தான் இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் ஆயிருக்காரு. ஆனா ஆர்த்தி ரவி பல வருஷங்களாவே இருக்காங்க. ஆர்த்தி ரவி நிறைய ஆக்ட்ரஸஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரை பத்தி நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர் தமிழ் சினிமால ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பனிங்கான கப்பிள்ஸ், ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. எங்க எல்லாரோட ரொம்ப க்ளோஸ் அண்ட் ஃபேவரட் கப்பிள் இவங்க தான் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஆர்த்தி ரவியோட சோசியல் மீடியால இருக்க நிறைய பேர் யாருன்னா இவங்களோட லவ் ஸ்டோரியோட ஃபேன்ஸ்ன்னே சொல்லலாம். இந்த மாதிரி இவங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும் போது 2024ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர் டிவோர்ஸ் பண்ணிக்க போறதாக. இதை பத்தி சொல்லும் போது நிறைய ஃபேன்ஸால அக்செப்டே பண்ணிக்க முடியல. இவங்க ரெண்டு பேர் பிரிய போறாங்களா, உண்மையாவே இதெல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட சோசியல் மீடியால போய் பார்த்தா ஆர்த்தி ரவி அவங்களோட ஃபேமிலியோட எடுத்த போட்டோஸ், ஜெயம் ரவியோட எடுத்த போட்டோஸ், ஈவன் அவங்க கிட்ஸோட எடுத்த போட்டோஸுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு தடையுமே இல்லாம வெறும் அவங்க போட்டோஸ் மட்டும் சோசியல் மீடியால இருக்கு. ஜெயம் ரவி சாரோட ப்ரொஃபைல்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா அவரோட ஃபேமிலியோட போட்டோஸ் நார்மலா இருக்கு. வேற எந்த ஒரு அப்டேட்ஸுமே இதை பத்தி அவர் எதுவுமே காமிக்கல. அதே மாதிரி ஆர்த்தி ரவியோட பின்னாடி அவங்களோட நேம்ல மேரிட் டு ஜெயம் ரவின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் ரிமூவ் பண்ணல. அதை தாண்டி ஆர்த்தி ரவின்ற நேமையும் மாத்தல. ஓகே, இது ஒரு வேலை சோசியல் மீடியாவோட மிஸ்டேக்கா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக மேபி போட்டோஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிவோர்ஸா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இது மேபி டிவோர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமோட ப்ராப்ளமாவும் இருக்கலாம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு இன் அண்ட் அவுட் சினிமா அதை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.